பாமக இல்லை. திமுக கூட்டணிக்கு 2026 நம்ம பார்க்கல. அது பாமக நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிட்டு இருக்காங்க, அங்கே அவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த மூன்று அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அரசியல் பொதுக்குழு, மூன்றும் கூடி முடிவு செய்யும். டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம், டாக்டர் அன்புமணி டெல்லி பயணம் கொடுத்து யார் எங்கே வேணாலும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊரில் இந்தியாவில் எங்கே வேணாலும் போகலாம். சரி, இதோட போகலாம். அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், வேற எதாவது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பேரில் அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூன் 7 தமிழகம் சுற்றுப்பயணம் போகிறார் சார். இந்த சுற்றுப்பயணத்துக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் அழைப்பு கொடுத்துருக்காரு, அவரும் பங்கேற்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு அது மாதிரி அழைப்பு கொடுத்தா நீங்கள் பங்கேற்கிறீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாம் எப்படி நம்ம தான் நான் சொன்னேன், திருப்பத்தூர் அதை தான் சொல்கிறேன். இல்லை கூட்டம் இல்லைங்க, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்பீங்களான்னு. இது என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்கள் கட்டாயம் வருவீங்க, உங்கள் கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுக்கிறேன். பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இறந்த பழப்பவர்களும் தான் பதவி கொடுக்கப்படுதுன்னு அன்புமணி சொல்லியிருக்காரு. யார் சொல்லுங்க? அன்புமணி இதோட வேற ஏதாவது கேள்வி கிடக்கு. ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக சொல்லிட்டு செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு இருக்கு. அதெல்லாம் உலகப்பா. வேற ஏதாவது ஐயா, பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருள் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில் எந்த மாதிரியான கூட்டணி அமையும்? ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா முதியோர் என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு எதுவும் பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்போ நம்ம எல்லாரும் துள்ளி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கட்சி எதுங்க? இல்ல ஐயா அவர்கள் தெரியும். ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. அவ்வளோதான் சொல்றாருல்ல. ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. இப்போ இந்த 3 அடுக்கு இந்த இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு பதில் கிடைக்கும். அன்புமணி அவர்களை நீங்க தான் தலைவராக அறிவிச்சீங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் செயல் தலைவராக அறிவிச்சிருக்கீங்க. ஆனா செயல் தலைவராக இருந்து அவர் இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட செஞ்சிருக்கிறாரு. நீங்க இப்ப தலைவராக இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இதே போல தேர்தல் ஆணையத்தில் முறையிட செல்றீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு செல்றதுக்கான வழிமுறை திரும்ப சொல்றது எனக்கு வேதனையா இருக்கு. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்தேன். இப்பொழுதும் நிறுவனமான தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசின் 4 ஆண்டுகால பணி எப்படி பார்க்குறீங்க சார்? செயல்பாடுகள், தமிழக அரசின் 4 ஆண்டுகால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த அரசு ஒரு ஆண்டு அப்போ கேளுங்க. இது வரைக்கும் ஒரு கருத்து நீங்கள் சொன்னாலும் நல்லா இருக்கும். தமிழக அரசுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்கு வேறு ஆணி வேறாக
உங்களிடம் சொல்லி வருகிறேன். அதிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுங்க. எப்படி ஓர்வையாக சொன்னால் நல்லா இருக்கும். ஓர்வையாக தான் சொல்லிட்டேன். ஒவ்வொன்று மொத்தமாக ஒரு நாள் அடுத்த வியாழக்கிழமை சொல்கிறேன். சரி. அடுத்த வியாழக்கிழமை அதை பற்றி சொல்கிறேன். ஐயா 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம் ஏதாவது ஐயா இருக்குங்களா? பூம்புகார் மாவட்டத்தில் இப்போ 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துகிறோம். பூம்புகாரில் 10 ஆகஸ்ட் 10. அதற்காக எப்போ போகிறோம்? ஜூலை 10 அங்கே போய் அந்த இடமெல்லாம் பார்க்கறதுக்கு நான் போகிறேன். ஜூலை 10 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு விடுப்பீங்களா ஐயா? பூம்புகார் மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு விடுப்பீங்களா? இது அனைத்து கட்சிங்க இது வந்து மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடு என்பதனால மற்ற கட்சியை சேர்ந்த மகளிர்கள் வரலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மகளிர் மாநாடு அதை நடத்துவது வன்னியர் சங்கம் தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். இடையில நடத்தலை. அதனால் எந்த கட்சியை சேர்ந்த மகளிரும் எல்லா கட்சியை சேர்ந்த மகளிரும் அதில் வரலாம். மகளிர் மாநாடு கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம் தான். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு. கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணிச்சிருக்காரு தலைவர் பதவியில. அவர் தலைவர் கௌரவ தலைவர் தலைவரா பயணிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீண்ட காலமா 3 ஆண்டு காலம் தான் தலைவர். 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார். ஜி.கே. மணி 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார். போதும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரே ஒரு கேள்வி. அன்புமணி ராமதாஸ் வந்து நடைபயணம் மேற்கொள்றாரு. அது உங்களுடைய கருத்து என்ன மாதிரியான? அது சம்பந்தமான அவர் சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் தவிர்க்கவும் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஐயா ஏப்ரல் 10ஆம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவரை அறிவிச்சிங்க ஐயா. நேற்று எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்றேன் மே 28 வரைக்கும் தலைவரா இருந்தாருன்னு சொல்லிருக்காரு ஐயா. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அவர் செயல் தலைவராக தான் இருக்காருன்னு சொன்னேன். 28 வரைக்கும் அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிச்சு. ஐயா தான் முடிஞ்சிச்சு. நீங்க ஐயா ஏப்ரல் அதுக்குள்ள ஐயா சொல்லிட்டாரு. அதை வேணாம் விடுங்க. ஐயா சொன்னா ஐயா மணிப்பூர் மாநிலத்தில் மீண்டும் கலவரம் வெடிச்சிருக்கு ஐயா. மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்காங்க. நானும் சேர்ந்துக்கிறேன். எதிர்கட்சிகளோடு நானும் சேர்ந்துக்கிறேன். ரயில் கட்டணத்தை வந்து மத்திய அரசு மீண்டும் உயர்த்தியிருக்காங்க ஐயா. உயர்த்தக்கூடாது. அதில் தான் ஏழைப்பாழைகள்லாம் அதில் தான் போகிறாங்க. அது உயர்த்தக்கூடாது. போதும்பா. மின்சார கட்டணம் நல்ல கேட்குறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.